எல்லோருக்கும் வணக்கம். மாங்காய் கிச்சடி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். மாங்காய் கிச்சடினா ரவா கிச்சடி போல் இல்லை, இது கொஞ்சம் சட்னி மாதிரி இருக்கும். இது கேரளா ரெசிபி. இதுக்கு தயிர், வத்தல், தேங்காய், மாங்காய், பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு கடுகு, வத்தல். மாங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் ஆட்டு வெட்டிட்டு பச்சை மிளகாய், தேங்காய் எல்லாமே போட்டு தேவைக்கு கொஞ்சமாட்டு கல்லுப்பும் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இதை இப்படியே அரைச்சி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இதை வந்து மாங்காய் துவையல் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். கிச்சடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறனால கொஞ்சமாக தயிரும் போட்டுட்டு இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு, இன்னும் நமக்கு இதில் கிச்சடி வந்து கொஞ்சம் கட்டி சட்னி மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கும், அதனால் தேவைக்கு கொஞ்சமாட்டு தயிரும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கேரளாவில் ஓணம் விசு டைமில் பச்சடி கிச்சடி அப்படின்ட்டு அந்த இலையில வைப்பாங்க. கல்யாண வீடுகளில் கூட வைப்பாங்க. அதுதான் நம்ம இப்போ பண்ணுறோம். நம்ம சமைக்காமல் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா அதை கிச்சடின்னு சொல்லுவோம். இப்போ மாங்காய்லாம் சமைக்காமல் பண்ணுறோம், அதனால் கிச்சடின்னு சொல்லுவோம். அதை எது சமைச்சு பண்ணியாச்சுன்னா பச்சடி அப்படின்னு சொல்கிறது. தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டு கடுகு, வத்தல், கருவேப்பிலை போட்டு தாளித்து போட்டுடணும். கேரளா டிஷ்னாலே தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணுவோம். இது ரொம்ப டேஸ்ட்டாகட்டே இருக்கும். நம்ம இதை வந்து ரைஸ் கூட தான் நம்ம சாப்பிட போகிறோம். இதை வந்து இட்லி சட்னிக்கு அப்படின்னு நம்ம எடுக்கிறதில்ல, சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். கூடுதலும் இது கேரளா ரெசிபின்னு சொல்கிறனால அந்த இலையில வைப்பாங்கள்ல, அதுக்காக இது செய்யக்கூடியது. நான் இது வந்து சாம்பார் சாதம், பருப்பு சாதம் அதுக்கு கூட நான் இது தொட்டுக்கிட்டு சாப்பிடுவேன்னா. நான் இப்போ பண்ணியிருக்கிறது இது பருப்பு சாதம், அது கூட இதை வச்சு சாப்பிட்றேன். ரொம்ப டேஸ்ட்டாகட்டு இருக்கும். இது இந்த சம்மர் நேரத்துலலாம் கூட நல்லாயிருக்கும், கூலாட்டு அதுவும் இதுவும் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.